இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 31, வெகுளாமை, கோபம் கொள்ளாமை. குறள் எண் 307. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சினத்தை தன் ஆற்றல் உணர்த்துவோர் குணம் என்று தன்கண் கொண்டவன் ஆற்றல் இழத்தல். நிலத்தின் கண் அறைந்த அவன் கை அந்நிலத்தை யுறுதல் தப்பாதவாறு போல தப்பாது என்கிறார். சினம் கொண்டவன் கெடுவது உறுதி. நிலத்தை குத்தினால் அவன் கை எப்படி வலிக்குமோ, நிலத்தில் தவறாமல் பட்டு வலியை பெறுமோ, அப்படியே சினத்தை கொள்ளத்தக்க பொருள் என்று கொண்டு அதனை பிறர் மீது காட்டுபவனும் தவறாமல் கேட்டை அடைவான். அவனுக்கு கேடு நேர்வது திண்ணம். அதில் இக்காரணத்தை கொண்டு மறக்க முடியாது. சினத்தை கொண்டவன் கேடு நினைவது உறுதி. சினம் இல்லாமல் வாழ வேண்டுங்க. மாணவ செல்வங்களே, நீங்கள் என இந்த வயதில், அதாவது கல்லூரி பருவத்தில், நான்லாம் கல்லூரி பருவத்தில் படிக்கும்போது நான் 72லேருந்து 75 அப்போவே என்ன செய்வாங்கன்னா, மாணவர்களிடையே 2 பிரிவு சேர்மன் எலெக்ஷன் ஒன்று வரும். அது பிரிவு ஏற்பட்டு அப்போவே சண்டைகள்லாம் வரும். தாங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் தம்முடைய படிப்பு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி நம் பெற்றோர்களுக்கு நம் கடமையை செய்வது நம் படிப்பு ஒன்றே என்று அதனையெல்லாம் ஒதுங்கிவிட வேண்டும். அப்படி அதனையெல்லாம் ஒழித்து தாங்கள் வாழ்ந்தால் நிச்சயம், அதாவது தெளிந்த நீரோடை போல் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் எவ்வித மாற்றமும் இருக்காது. அதனால் தயவு செய்து சினம் கொள்ளாதீர்கள். மாணவ செல்வங்களுக்குத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பெரியவர்களுக்கு சொல்ல முடியாது. அவன் சினம்னா ஆரம்பத்திலேருந்து சினத்திலே இருந்துகிட்டு இருக்கான். அதனால் அவனை சொல்ல முடியாது. அதனால் சினம் கொள்ளாமல் தாங்கள் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.